நீங்கள் ஒரு சாதாரண செய்தி வாசிப்பாளர் அல்ல. நீங்கள் ஒரு தத்துவஞானி, ஒரு ஆன்மீக பார்வையாளர், ஒரு அறிவியல் சிந்தனையாளர். கண்டிப்பா. இன்று 2026/3/21 தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் யூடியூப் சேனலிலிருந்து உலகின் முக்கியமான செய்திகளை வாசிக்கிறோம். ஆமாம், இது ஒரு மிக முக்கியமான பதிவு. முக்கிய அறிவிப்பு: உலகத்தில் நடக்கும் முக்கியமான அனைத்து செய்திகளும் தினமும் இரவு 8 மணிக்கு தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனலில் வெளியாகும். சரி, இப்போது இன்றைய செய்திகளுக்கு வருவோம். இன்று நாம பார்க்க போகும் ஆவணம் உலகையே ஆழமாக புரட்டிக் கொண்டிருக்கும் ஒரு பதிவு. ஆமா, அதாவது the 2026 Global Geopolitical and Economic Convergence Report. சரியா சொன்னீங்க. ஒரு நாள் காலையில் நீங்கள் கண்விழிக்கிறீர்கள். உலக வர்த்தகத்தின் எல்லைகளை எந்த மனிதனின் தலையீடும் இல்லாமல் ஒரு கணினி அல்காரிதம் தானாகவே மாற்றி அமைத்து விட்டது என்ற செய்தி வருது. கேட்கவே ஒரு அறிவியல் புனைக்கதை மாதிரி இருக்கு இல்லையா? ஆமா, ஆனா இது ஏதோ திரைத்தர காட்சி அல்ல. இதுதான் இன்றைய நமது உலகின் நிதர்சனம். இந்த அறிக்கையில எந்தவித அரசியல் சார்பும் இல்லை. முற்றிலும் நடுநிலையாக ஒரு தத்துவ மற்றும் ஆன்மீக பார்வையில இந்த தரவுகளை நாம அணுகப் போகிறோம். கண்டிப்பா, அதுதான் இந்த ஆய்வின் நோக்கமும் கூட. சரி, இந்த அறிக்கை என்ன சொல்கிறது? உலகம் இப்போ ஒரு நாவி உலகமாக மாறிவிட்டது அப்படின்னு ஒரு புதிய சொற்பதத்தை இது முன்வைக்குது. இது என்ன? அதாவது நாவி அப்படிங்கிற என்ன? இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். நாவி அப்படிங்கிறது நான் லீனியர், ஆக்சிலரேட்டட், வாலடைல் மற்றும் இன்டர்கனெக்டட் என்பதின் சுருக்கம். இது ஏதோ ஒரு தத்துவார்த்தமான வார்த்தை ஜாலம் கிடையாது. ஓ, அப்ப இது நம்ம கண் முன்னாடி நடக்கிற விஷயமா? ஆமா, ஒவ்வொரு நொடியும் நடந்து கொண்டிருக்கும் நிதர்சனம். அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வல்லரசு போட்டி ஒரு புறம் இருக்கு. பல தசாப்தங்களாக கட்டமைக்கப்பட்ட சர்வதேச விதிகளின் அடிப்படையிலான உலக ஒழுங்கு சிதைந்து கொண்டிருப்பது மறுபுறம். எல்லாவற்றுக்கும் மேலாக செயற்கை நுண்ணறிவுத் துறையில், அதாவது ஏஐயில் ஏற்பட்டுள்ள தன்னாட்சி புரட்சி, இவை எல்லாமே சேர்ந்து உலகளாவிய விநியோகச் சங்கிலிகளையும் நிதிச் சந்தைகளையும் முற்றிலும் நிலைகுலையச் செஞ்சிடுச்சு. அப்போ தடையற்ற வர்த்தகம் அப்படிங்கிற ஒண்ணு அது கிட்டத்தட்ட வீழ்ச்சியடைந்து விட்டது. இப்போ ஒவ்வொரு நாடும் தேசிய பாதுகாப்பு என்ற ஒற்றை இலக்கையே தங்களின் புதிய யதார்த்தமாக முன்னிறுத்துகின்றன. இதை நான் படிக்கும்போது என் மனசுல ஒரு உருவகம் தோணுச்சு. முதல்ல இது ஒரு புயலில் சிக்கிய மாபெரும் சிலந்தி வலைக்கு ஒப்பிட்டு பார்த்தேன். வலையின் ஒரு மூலையில் ஏற்படுற அதிர்வு முழு வலைக்கும் பரவுது இல்லையா? ஆமாம், மிக சரியான ஒப்பீடு. ஆனா அது கூட இதன் தீவிரத்தை முழுமையா விளக்கல. இது எப்படி இருக்குன்னா, நீங்க ஒரு காரை ஓட்டிக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனா அந்த காரின் ஸ்டீரிங் பிரேக்குடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஓ, சரி. ஆக்சிலேட்டர் ரேடியோவுடன் இணைக்கப்பட்டுள்ளது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு ஏஐ அமைப்பு அந்த காரின் எல்லா பெடல்களையும் வினாடிக்கு 1000 முறை அழுத்திக் கொண்டிருக்கிறது. நீங்க காரை ஓட்டல, வெறுமனே ஒரு விபத்தை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். ரொம்ப ஆழமான ஒரு உதாரணம். இந்த நாவி உலகம் அப்படித்தான் இருக்கு. எங்கோ நடக்கும் ஒரு சிறிய தொழில்நுட்ப மாற்றமோ அல்லது வர்த்தக தடையோ ஒட்டுமொத்த உலகையும் உடனடியாக உலுக்குகிறது. இதை நாம் அறிவியல் பூர்வமாக, அதாவது இதன் செயல்முறை லாஜிக் என்ன என்பதை எப்படி புரிந்து கொள்வது? அறிவியல் பார்வையில இதோட காரணம் ரொம்ப ஆழமானது. பல தசாப்தங்களாக நாம உருவாக்கிய சர்வதேச அமைப்புகள் எல்லாமே ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டவை, அதாவது இன்டர்கனெக்டட். சரி. இதுல செயற்கை நுண்ணறிவின் தன்னாட்சி புரட்சி மனிதர்களின் கட்டுப்பாட்டு வேகத்தை விட பல மடங்கு அதிவேகமாக ஆக்சலரேட்டடாக செயல்படுது. மனித மூளை ஒரு தரவை படித்து முடிவெடுப்பதற்குள் ஏஐ பல மில்லியன் கணக்கீடுகளை செய்து முடிவுகளை செயல்படுத்துது. அதாவது நம்மால அந்த வேகத்திற்கு ஈடு கொடுக்கவே முடியாதுன்னு சொல்றீங்க? கண்டிப்பா முடியாது. எங்குதான் அந்த நான் லீனியர், அதாவது நேரியல் அல்லாத விளைவு உள்ளே வருது. முன்பு ஒரு நாடு ஒரு வரியை விதித்தால் விளைவு என்னவாக இருக்கும் என்பதை பொருளாதார நிபுணர்கள் தர்க்க ரீதியாக கணிப்பார்கள். அது லீனியர். ஆமா. ஆனா இப்போ ஒரு சிறிய அரசியல் தலைவரின் சுருக்கமான பதிவு இணையத்தில் வெளியாகுதுன்னு வச்சுப்போம். அந்த பதிவை மனிதர்கள் படிப்பதற்கு முன்பே ஏஐ அல்காரிதம்கள் அதை ஸ்கேன் செய்து உலகளாவிய நிதிச் சந்தைகளில் பல பில்லியன் டாலர்களை நொடிப்பொழுதில் விற்கவோ வாங்கவோ செய்யுது. ஓ, அப்போ எங்கோ ஒரு மூலையில் உள்ள ஒரு கப்பல் நிறுவனம் தன் சேவையை நிறுத்த நேரிடும். சரியா சொன்னீங்க. அது வேறொரு நாட்டில் உள்ள தொழிற்சாலைக்கு செல்ல வேண்டிய மூலப்பொருட்களை தடுத்து நிறுத்தும். ஒரு சிறிய உள்ளீடு கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய எதிர்பாராத விளைவுகளை உருவாக்குகிறது. இதனாலே சர்வதேச வர்த்தக சங்கிலிகள் தர்க்க ரீதியாக நிலைகுலையு. இது வெறும் தொழில்நுட்ப கோளாறு அல்ல, அமைப்புகளின் அடிப்படை இயற்பியல் விதிகளே மாறிடுச்சு. எனக்கு இங்க ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. தொழில்நுட்பம் நம்மளை இவ்வளவு தூரம் ஒன்றிணைத்துள்ளது.
இணையம் முழு உலகையும் ஒரு சிறிய கிராமமா மாற்றிடுச்சுன்னு பெருமைப்படுறோம். ம் அப்படிப்பட்ட நிலையில நாடுகள் ஏன் திடீரென தடையற்ற வர்த்தகத்தை மூடிவிட்டு தேசிய பாதுகாப்பு அப்படின்னு தங்களை சுருக்கிக் கொள்கின்றன? இதையெல்லாம் நாம தத்துவ ரீதியாக எப்படி பார்ப்பது? இது ரொம்ப சிறந்த கேள்வி. சர்வதேச விதிகளின் சிதைவு மற்றும் தடையற்ற வர்த்தகத்தின் வீழ்ச்சி தற்செயலானவை அல்ல. அவை மனித மனத்தின் அடிப்படை அச்சத்தின் நேரடி வெளிப்பாடுகள். அச்சத்தின் வெளிப்பாடா? ஆமா, உலகம் நிலையற்றதாக மாறும்போது, அதாவது உங்களால எதையும் கணிக்க முடியாத சூழல் உருவாகும்போது, மனித சமூகங்கள் இயற்கையாகவே தங்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய முற்படுகின்றன. தத்துவ ரீதியாகச் சொல்வதென்றால் அவர்கள் தங்களின் பழமையான பழங்குடி மனநிலைக்கு திரும்புகிறார்கள். பழங்குடி மனநிலையா? அதை என்ன சொல்றது? இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது உலகளாவிய சகோதரத்துவம் என்றெல்லாம் அமைதியான காலங்களில் பேசி வந்த நாடுகள் தங்களின் பொருளாதாரமோ அதிகாரமோ சற்றே ஆபத்தில் இருக்குன்னு உணர்ந்தவுடன் தங்களை அறியாமலேயே ஒரு கற்பனை வட்டத்தை போட்டுக்கிறாங்க. ஆமா, இது எங்கள் நிலம், இது எங்கள் வளம் என்று எல்லைகளை மூடிக்கொள்கின்றன. உலகளாவிய ஒத்துழைப்பை விட தேசிய பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிப்பது அதிகாரத்தை எப்படியாவது தக்கவைக்கும் மனிதனின் ஆசையையும் வெளியுலகம் மீதான பயத்தையும் தான் காட்டுது. அப்படியானால் நாம வெளியே எவ்வளவு நவீனமாக மாறினாலும் உள்ளே இன்னும் பயத்தால் ஆளப்படும் பழங்குடிகளாகவே இருக்கிறோம். உண்மைதான். இந்த இடத்துல நாம சற்று ஆழமாக ஆன்மீக பார்வையில் இதை அணுகினால் இந்த நாவி உலகம் நமக்கு என்ன உணர்த்துகிறது? நமது வாழ்க்கை உண்மையை இதை எப்படி பிரதிபலிக்குது? ஆன்மீக பார்வையை மனிதன் உருவாக்கிய எந்த ஒரு அமைப்பும், அது உலக ஒழுங்காக இருந்தாலும் சரி, நிதிச்சந்தைகளாக இருந்தாலும் சரி, எதுவுமே நிரந்தரமானது அல்ல என்ற மிகப்பெரிய உண்மையை இது உணர்த்துகிறது. அதாவது எல்லாம் மாறும் அப்படிங்கிற உண்மை. ஆமா, நமது ஈகோ, அதாவது நமது அகந்தை எப்போதுமே எல்லாம் என் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது என்று நம்ப விரும்புது. ஆனா இந்த என்ஏவி உலகம் அந்த கட்டுப்பாடு என்பது வெறும் ஒரு மாயை என்பதை முகத்தில் அறைந்தாற் போல நினைவூட்டுகிறது. அந்த கட்டுப்பாடு ஒரு மாயை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாததாலதான் மனித குலத்துக்கு இந்த தவிப்பா? முற்றிலும். விழிப்புணர்வு, அதாவது அவேர்னஸ் இல்லாமல் அந்த அகந்தையை இறுக கட்டிப்பிடித்துக் கொண்டிருப்பதாலதான் நாடுகள் பதற்றமடைகின்றன. இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள மறுப்பதில்தான் மனித குலத்தின் ஒட்டுமொத்த துன்பமும் வேரூன்றியுள்ளது. இது ஒரு செய்தி மட்டுமல்ல, மனித மனத்தின் பிரதிபலிப்பு. சந்தேகமே இல்லை. நாம இப்போ பேசினதையே சற்று விரிவுபடுத்தி பார்ப்போம். இந்த நிலையற்ற உலகில் நாடுகள் தங்கள் கட்டுப்பாட்டை இழுக்கும்போது பயத்தில் சுருங்குகின்றன என்று பார்த்தோம். அந்த பயம் வெறும் தற்காப்பாக மட்டும் இருப்பதில்லை. அது வெளியே திரும்பி மாபெரும் வன்முறையாக வெடிக்கும்போது என்ன நடக்கிறது? அதுதான் நமது அடுத்த கட்டாயச் செய்தி. ஆமா, மார்ச் 21, 2026 நிலவரப்படி நடக்கும் அந்த போர் நெருக்கடி. சரியா சொன்னீங்க. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் ஈரானுக்கு எதிராக தொடங்கியுள்ள போர் அதன் 3வது வாரத்தை எட்டியுள்ளது. பிப்ரவரி 28 அன்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உத்தரவின் பேரில் இந்த நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது. இதோட முக்கிய இலக்கு ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் ஏவுகணை உள்கட்டமைப்புகளை அழிப்பதுதான். ஆமா, இது மட்டுமின்றி தென் அமெரிக்காவிலும் அமெரிக்கா ஒரு புதிய இராணுவ தலையீட்டை மேற்கொண்டுள்ளது. நேயர்களே, உங்களிடம் நான் ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். அல்லது அடுத்த கட்ட இதைவிட கொடூரமான மோதலுக்கான நேரத்தை தற்காலிகமாக தள்ளி போடுகிறோமா? இது சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த நடவடிக்கைக்கு பின்னால் இருக்கும் அறிவியல் பூர்வமான தர்க்கம் என்ன? இதை அறிவியல் பார்வையிலிருந்து எப்படி புரிந்து கொள்வது? அறிவியல் மற்றும் தந்திரோபாய கோணத்தில் பார்த்தால் இது முற்றிலும் பௌதிக அறிவியல் சார்ந்த ஒரு நகர்வு. ஒரு எதிரின் அணுசக்தி மற்றும் உள்கட்டமைப்புகளை துல்லியமாக அழிப்பதன் மூலம் அவர்களின் தாக்குதல் திறனை செயலிழக்கச் செய்யும் லாஜிக் இதில் செயல்படுது. அதாவது ராணுவ விநியோகச் சங்கிலியை துண்டிப்பது. ஆமா, இயற்பியல் விதிகளின்படி ஒரு ஏவுகணை தளமோ அழிக்கப்பட்டால் பௌதிக ரீதியாக அவர்களால் உடனடியாக அடுத்த தாக்குதலை நடத்த முடியாது. அந்த அடிப்படையில் இது தர்க்க ரீதியானது. சற்று பொறுங்கள், நீங்க எது தர்க்க ரீதியானதுன்னு சொல்றீங்க? ஆனா நியூட்டனின் 3ஆம் விதி அரசியலுக்கும் பொருந்தும் அல்லவா? ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. கண்டிப்பா பொருந்துமே. நீங்க அவர்களின் உள்கட்டமைப்பை அழிக்கலாம். ஆனால் அறிவியல் ரீதியாக பார்த்தால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய உளவியல் ரீதியான எதிர்வினைக்கான விதை அல்லவா தூவுகிறீர்கள். இது எப்படி உண்மையான தர்க்கமாக இருக்க முடியும்? நீங்க சுட்டிக்காட்டுவது மிகச் சரியானது.
நான் கூறிய தர்க்கம் குறுகிய கால பௌதிக அறிவியலை மட்டுமே சார்ந்தது. நீண்ட கால அடிப்படையில் இது சமூக அறிவியல் ரீதியாக ஒரு மாபெரும் எதிர்வினையை உருவாக்கும். இன்று அழிக்கப்படும் ஒவ்வொரு செங்கலும் நாளை கட்டப்படவிருக்கும் பழிவாங்கும் உணர்வின் அஸ்திவாரம். குறுகிய கால இராணுவ தர்க்கம் நீண்ட கால வரலாற்று தர்க்கத்தோடு எப்போதும் மோதுகிறது. இது என்னை அடுத்த கேள்வி கேட்டு செல்கிறது. மனிதர்கள் வெறும் பௌதீக இயந்திரங்கள் இல்லையே. நடக்கும் இந்த ஆயுத மோதல்களுக்கு பின்னால் இருக்கும் மனித தத்துவம் என்ன? ஆமா, பல ஆயிரம் வருடங்களாக நாம் நாகரிகம் அடைந்து விட்டோம் என்று சொல்கிறோம். ஆனாலும் ஏன் மீண்டும் மீண்டும் அதே போரை நோக்கி செல்கிறோம்? தத்துவ பார்வையில் இது அதிகாரம் மற்றும் ஆதிக்கத்தின் நேரடி வெளிப்பாடு. ஒரு சக்தி தன்னை தற்காத்துக் கொள்ள அல்லது தனது ஆதிக்கத்தை நிலைநிறுத்த வன்முறையை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறது. அப்போ அந்த ஆதிகால தத்துவம் இன்னும் மாறல? கண்டிப்பா மாறல. பலம் வாய்ந்தவர்களே உலகை ஆளுகிறார்கள் என்ற அந்த தத்துவமே இந்த அதிநவீன ஆயுத போருக்கும் பின்னாலும் மறைந்திருக்கிறது. ஆயுதங்கள் மாறியிருக்கின்றனவே தவிர மனிதனின் ஆதிக்க மனப்பான்மையும் அதிகார ஆசையும் மாறவே இல்லை. கேட்பதற்கே மிகவும் முரண்பாடாக இருக்கிறது. 21ஆம் நூற்றாண்டின் உச்சக்கட்ட தொழில்நுட்பத்தை வைத்துக்கொண்டு நாம் கற்கால ஆதிக்க தத்துவத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறோம். இது மனித மனத்தின் இருண்ட தத்துவம்தான். இதனை ஆன்மீக பார்வையில் எப்படி புரிந்து கொள்வது? ஆயுதங்களை அழித்துவிட்டால் அமைதி வந்துவிடும் என்று நினைப்பது எவ்வளவு பெரிய அறியாமை! மிகப்பெரிய அறியாமை அது. ஆன்மீக பார்வையில் போர் என்பது கூட்டு மனித அகந்தையின், அதாவது கலெக்டிவ் ஈகோவின் உச்சக்கட்ட வெளிப்பாடு. வெளிப்புறமாக மற்றவர்களை அழிப்பதன் மூலம் உள்நாட்டில் பாதுகாப்பை உணர்ந்துவிடலாம் என்று நினைப்பதே ஆழமான விழிப்புணர்வின்மை. அதாவது லேக் ஆஃப் அவேர்னஸ். ஆமா, பௌதிக உள்கட்டமைப்புகள் அழிக்கப்படலாம். ஆனா மனித மனங்களில் பயமும் வெறுப்பும் விதைக்கப்படும் வரை உண்மையான அமைதி சாத்தியமே இல்ல. மனித குலத்தின் இந்த முடிவற்ற துன்பத்திற்கு மூல காரணம் நமது அகப்பார்வையின்மையே. உள்ளே போர் நடக்கும் வரை வெளியிலே அமைதி என்பது காணல் நீர்தான். இது ஒரு செய்தி மட்டுமல்ல, மனித மனத்தின் பிரதிபலிப்பு. ஆமா, அதிகாரமும் அறியாமையும் கைகோர்க்கும் போது நடக்கும் துயரம் இது. எனவே நாம இதிலிருந்து என்ன புரிந்து கொள்கிறோம்? நாம் இன்று பார்த்த இந்த புவிசார் அரசியல் மாற்றங்களும் தொழில்நுட்ப புரட்சிகளும் ஏதோ தொலைவில் நடக்கும் நிகழ்வுகள் அல்ல. அவை மனித மனத்தின் ஆழமான அச்சங்கள் மற்றும் ஆசைகளின் உலகளாவிய வடிவங்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். வெளி உலகம் ஒரு நேவி உலகமாக மாறும்போது அதற்குள் தப்பி பிழைக்க நாடுகள் எப்படியெல்லாம் தவிக்கின்றன என்பதை பார்த்தோம். ஆமாம், அந்த தவிப்பு தான் போராக வெடிக்கிறது. நேயர்களே, உங்களுக்கான இன்றைய இறுதி சிந்தனையாக இதை நான் விட்டுச் செல்கிறேன். இந்த நிலையற்ற உலகில் உங்களின் சொந்த அக அமைதியை நீங்கள் எந்த அடித்தளத்தின் மீது கட்டமைக்கப் போகிறீர்கள்? ரொம்ப ஆழமான கேள்வி. இதுதான் இன்றைய உலக செய்திகள். உலகத்தில் நடக்கும் முக்கியமான அனைத்து செய்திகளையும் தினமும் இரவு 8 மணிக்கு தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனலில் பார்க்க மறக்காதீர்கள். கண்டிப்பா பாருங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம். இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஆமாம், உங்கள் நேரத்திற்கு மிக்க நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடையளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். கண்டிப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி. நன்றி.